السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இன்ஷா அல்லாஹ் ஒரு மாதத்திலே ரமலான் மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம். ரமலானுக்கு முன்னால் எம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வது என்பது நாம் இப்பொழுதிருந்தே செய்ய வேண்டிய மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் வருவதற்கு முன்னாலே ரமலானை பற்றிய செய்தியை சஹாபாக்களுக்கு சொல்வார்கள். கத் அதல்லக்கும் ஷஹ்ருன் கரீம், ஒரு கண்ணியமான மாதம் உங்களை நோக்கி வரப்போகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்லி அதன் சிறப்புகளை சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த மாதத்திலே நாம் நல்லமல் செய்வதற்கு நல்ல நீயத்தை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நீயத் என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீயத்தை பற்றி வலியுறுத்தி இருக்கின்றார்கள். நல்ல விஷயத்துக்கு நீயத் வைப்பதற்கு மனதிலே நாம் உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது மகனை பார்த்து சொன்னார்கள், மகனே, இன்பில் ஹைர், எப்பொழுதும் நீ நலவை நாடு, நல்லதை நீயத் வைத்துக்கொள். ஃபஇன்னக லா தஸாலு பிஹைரின் மா நவைத்தல் ஹைர், எப்பொழுது நீ நலவை நாடுகின்றாயோ அப்பொழுதெல்லாம் நலவிலே தான் இருப்பாய். நல்லதை செய்ய வேண்டிய செய்வதற்குரிய நீயத் மனதில் இருந்தால் நீ நலவில்தான் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பாய் என்று அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன இந்த கருத்தை வைத்து இது மிக பெருமதியான ஒரு அட்வைஸ் என்று உலமாக்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நாம் ஒவ்வொரு காரியத்தை செய்வதற்கும் மனதிலே நீயத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், ஒருவர் நல்லதை செய்வதற்கு நாடுகின்றார், அதை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றிருந்தால் அதை செய்த நன்மை கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே ரமலான் வரப்போகின்றது. அந்த ரமலானிலே நல்லதை நான் செய்ய வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும், அதிலே கியாமுல் லைல் செய்ய வேண்டும், தராவீஹ் தொழ வேண்டும், அதிலே என்னென்ன நல்லமல்கள்லாம் இருக்கின்றதோ அத்தனை அமல்களையும் செய்ய வேண்டும் என்ற உறுதியான நீயத்தை மனதிலே நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, இரண்டாவது, ரமலான் வருவதற்கு முன்னாலே நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவங்களை நினைத்து வருந்தி தௌபா இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனிலே கேட்ட ஒரு துஆவை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றார். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஆட்சியை கேட்டார்கள். ஆட்சியை கேட்பதற்கு முன்னால் கேட்ட விடயம், ரப்பிக்ஃபிர்லி வஹப்லி முல்கன் லா யம்பகி லிஅஹதின் மின் பஅதி, யா அல்லாஹ், நீ என்னை மன்னிப்பாயாக, யாருக்கும் கொடுக்காத ஆட்சியை எனக்கு நீ தந்துவிடு என்று கேட்டார்கள். ஆட்சியை கேட்கும் பொழுது அதற்கு முன்னால் என்னை மன்னித்து விடு என்றார்கள். காரணம், ஒரு மனிதரின் பாவங்கள் நல்லதை செய்வதற்கு தடையாக இருக்கும். வாழ்க்கையிலே செய்த தப்புக்கள், தவறுகள் நல்லதை செய்வதற்கு விடமாட்டாது. எப்பொழுதும் பாவங்கள் தூண்டிக்கொண்டே இருக்கும். பாவத்தின் சிந்தனைகள் தான் மனதில் இருந்து கொண்டே இருக்கும், இஸ்திக்ஃபார் தௌபா செய்யாத வரைக்கும். எனவே ரமலானில் நாம் நல்லதை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு முன்னால் பாவ மன்னிப்பு, இஸ்திக்ஃபார் செய்து கொள்வது இந்த ஆயத்திலே சொல்லப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. இதே போன்று கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், ரமலானை அடைந்து அதிலே நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தா யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். நலவை செய்வதற்கும் அல்லாஹ்வுடைய உதவி தேவை. கண்ணியமானவர்களே, பாவத்தை விட்டும் நாம் தவிர்ந்து கொண்டு அதை விட்டும் தூரமாகுவதற்கும் அல்லாஹ்வுடைய உதவி தேவை. எனவே அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்வோம். யா அல்லாஹ், ரமலானை அடைந்து நல்லதை செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை எனக்கு நீ தந்து விடுவாயாக என்று நாம் துஆ செய்வோம். நாம் இந்த மாதம் அதிகமாக ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் படித்து கொடுக்கக்கூடிய ஒரு துஆ இருக்கின்றது. அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக் வ ஷுக்ரிக் வ ஹுஸ்னி இபாதத்திக். அதை இந்த மாதத்திலே நாம் மிக முக்கியமாக நாம் ஓதுகின்றோம். காரணம், ஒவ்வொரு மாதமும் ஒரு துஆவை படிக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் நாம் துஆவை படித்து நாமே துஆவை கேட்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஒரு துஆவை ஒரு தடவை 2 தடவை நாம் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். நாம் ஓதக்கூடிய அந்த துஆவில் 3 விஷயம் இருக்கின்றது. இதை பற்றி இந்த மாதத்தின் ஆரம்பத்திலும் பேசினேன். யா அல்லாஹ், உன்னை திக்ர் செய்வதற்கும், உன்னை ஷுக்ர் செய்வதற்கும், உன்னை நல்ல முறையிலே வணங்குவதற்கும் எனக்கு உதவி செய்து விடு யா அல்லாஹ் என்ற துஆவை நாம் துஆ செய்வோம். விசேஷமாக ரமலானிலே நல்ல முறையில் உன்னை வணங்குவதற்குரிய ஆரோக்கியத்தையும் சந்தர்ப்பத்தையும் தந்துவிடு என்று துஆ செய்வோம். நல்ல நண்பர்களை உருவாக்கி கொள்வோம். யாரெல்லாம் சோம்பேறிகளாக இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றாமல் இருக்கின்றார்களோ அவர்களுடன் இருந்தால் எமக்கும் சோம்பேறித்தன்மை தான் உண்டாகும்.
யாரெல்லாம் இபாதத்திலே உற்சாகம் உள்ளவர்களாக இருப்பார்களோ அவர்களுடன் நாம் நட்பை ஏற்படுத்தி கொள்வது நல்லமல் செய்வதற்கு அது ஒரு காரணமாக அது அமையும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட விடயங்களை நாம் செய்து ரமலானுக்கு முன்னால் எம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம். எமது குடும்பங்கள், எமது அனைத்து விடயங்களையும் ரமலானுக்கு முன்னால் நாம் தயாராக்கி கொள்வது அந்த ரமலானை அடைந்து அல்லாஹுடைய ஒரு நல்லடியானாக மாறுவதற்கு காரணமாக அமையும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ரமலானை அடைந்து தக்வாவுடைய கூட்டத்திலே ஆகுவதற்கு எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.